Hi friends, once again with another video. Invest in 7305 வீடியோட டாபிக். இது ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆஃப். மேபி நான் பேசுறது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். 7305 நம்பர்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களோ நானோ எல்லாம் 80, ஏஜ் 1 to 8. இதில் நம்ம ஏஜ் 50 வரைக்கும் தான் நம்மளோட ஹெல்த்து எல்லாம் வந்து ஓரளவு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஃபார் 99% ஆஃப் த பீப்புள். ஓகே, 50க்கு அப்புறம் இந்த கண்ட்ரோல் நமக்கு இல்லை. ஸோ இப்போ 1 to 50 தான் மீதி. இந்த 1 to 50ல் ஏஜ் 1 to 20 மேக்ஸிமம் வி வில் பி கண்ட்ரோல் பை அவர் பேரண்ட்ஸ். அப்பா அம்மா அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்போம். நம்மளால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன் அதுக்கப்புறமும் வந்து கஷ்டம் தான் நிறைய பேர். ஸோ 20 to 40 இந்த ஏஜ் குரூப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரியராக இருந்தாலும் சரி, நம்ம ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம என்டையர் வாழ்க்கையே டிபெண்ட் பண்ணுற இந்த ஏஜ் குரூப், ஏஜ் ஸ்பிளிட் அப்படின்னு பார்த்தா 20 to 40. 20 to 40 இயர்ஸ் நம்ம இயர்ஸ் கணக்கில் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து பெருசாக தெரியும். 20 வருஷம் இருக்குடா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அதனாலே என்னமோ வந்து நம்ம டைமை வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல நான் நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 365 days. ஃபார் 20 இயர்ஸ் 5 லீப் இயர்ஸ் வரும். 7305 days. இதுதான் நமக்கு 20 இயர்ஸ். ஈச் டே கவுண்ட்ஸ். 7305. இந்த 7305 டேஸில் நம்ம ஃபேமிலிக்கு ஒதுக்கணும், நம்ம ஃபிட்னஸ்க்கு ஒதுக்கணும், நம்ம ப்ரொஃபஷன் ஆப்வியஸாக ப்ரொஃபஷனுக்கு ஒதுக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அதுக்கு டைம் ஒதுக்கணும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் ஆரம்பிச்சுன்னா அதுக்கு டைம் ஒதுக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து டைம் ஒதுக்க வேண்டியது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த டைமை வந்து வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா? இந்த 20 வருஷத்துல தான் நமக்கான ரிஸ்க் நம்ம என்ன வேணாலும் எடுக்கலாம். அது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா சரி, நெகட்டிவாக வந்தாலும் அதுலேருந்து நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணி 40 வயசு மேலெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் சந்தோஷத்துக்காக, ஒரு ஷார்ட் டைம் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் வந்து நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருந்தால் அதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே. நிறைய பேர் இந்த ட்ராவல் பண்ணுறதே அவங்க அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிலாம் இல்லை. எல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும். அதை பார்த்து பேர் வயிறு எரியும். அப்படிதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா we often compare our life with someone who is in our circle. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கம்பேர் வித்தியாசம் வச்சு சொன்னேன். நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். வெறுமனே நம்ம ஜோக்குக்காக சிரிக்கிறாங்கன்றதுக்காகவோ, இல்லை நம்ம கூட படிக்கிறாங்கன்றதுக்காகவோ, இல்லை நம்ம கூட ஊர் சுற்றுறாங்கன்றதுக்காகவோ அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன் சொல்ல போனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து they often compete with us and make us compare with others. லைக் புல்லர்ஸாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் எவனுக்கு தோணுது சொல்ல முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஆட்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து நிறுத்திடுங்க. புது நெட்வொர்க் கண்டுபிடிக்கலாம், புதுசாக நம்ம வந்து ஆட்களை மீட் பண்ணலாம், ஒரே லைக் மைண்ட் செட் உள்ள பீப்புளோட. இப்போ நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன், வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். நம்ம இப்போ லிட்டரலி ஐம் ஹேவிங் எ கான்வர்சேஷன் வித் யூ த்ரூ திஸ் கேம். லைக் மைண்ட் உள்ள பீப்புளை வந்து கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், 20 வருஷம் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். புதுசாக விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கற்றுக்கலன்னா எப்பவுமே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியாது. இங்கே நிறைய பேர் அவங்க டெய்லி லைஃபோட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. தே ஆர் லிவிங் ஏ ஆங்ஷியஸ் லைஃப்.
டு பி ஆனஸ்ட். இது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது இல்லைன்னா என்ன பண்றது, அந்த மைண்ட் செட்ல இருக்கிறனாலே எல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு, அவங்க பிடிக்காத நபர்களுடைய ஊர் சுத்திட்டு, அவங்க பிடிக்காத வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஓகேனா கேட்டா இல்ல, நானும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்க ட்ரை பண்றேன். இந்த மாதிரி சொல்றது மூலமா ஐ எம் ரிமைண்டிங் மை செல்ஃப் டு சேஞ்ச். இது என்ன வந்து ஒரு ஒரு கன் பாயிண்ட் பண்ற மாதிரி. நீ இத்தனை பேருக்கு சொல்றடா நீ மாறு. இந்த ஆன்சியஸ் மென்டாலிட்டில இருந்து வெளியே வாங்க, புதுசு புதுசா கத்துக்குங்க, புதுசு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, கெட் கம்ஃபர்டபுள் வித் அன்கம்ஃபர்டபுள் சினாரியோ. அண்ட் திரும்பி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், 7300 5 days. நாளைக்கு 7304 ஆயிடும். இது நான் சொல்றது வந்து ஐ அசியூம் தட் யுவர் ஏஜ் இஸ் 20. நான் இப்போ 23. இந்த வீடியோ பார்க்குற ஆள் வந்து 28 இருக்கலாம், 25 இருக்கலாம், ஏன் 35 கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே லேட் இல்லை அன்டில் யூ கிராஸ் தட் நம்பர். 39 கூட இருக்கலாம். யூ கேன் சேஞ்ச் so many things in 365 days. அட்டாமிக் ஹேபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். 1% சேஞ்ச் எவ்ரிடே எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு. அந்த 1% சேஞ்ச் ஒரு வருஷத்துல எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வரும். இமேஜின் இஃப் யூ ஹாப் ஆன் டூ சூன். 23 வயசுல எனக்கு இது புரிஞ்சிடுச்சு. எனக்கு இன்னும் 17 years மீதி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு என்னோட growth இருக்கும். 20 yearsல உங்களுக்கு ஏன் 18, 15, 10 புரிஞ்சிடுச்சு. தள்ளி போடாதீங்க. டஸ்ட்பின் இருக்கு, குப்பை சேருது அப்படின்னா குப்பையை தூக்கி வெளியே போடணும். குப்பையை ரூம்லேயே வச்சுருந்தோம், ஈ மொய்க்கும், கர்ப்பாம்பூச்சி வரும், இல்லாத பூச்சியெல்லாம் வரும், வந்து நம்ம உடம்புக்கு தான் கேடு. அந்த மாதிரி கண்ட பூச்சியெல்லாம் உங்க வாழ்க்கையில விட்டுட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கை என்ன ரூம்ல வந்து எந்த டஸ்ட்டும் சேர விடாம அந்த டஸ்ட்டை தூக்கி வெளியே போடுங்க. கிளியர் மைண்டா இருங்க, ரிஸ்க் எடுங்க நிறையா. கெட் கம்ஃபர்டபுள் வித் அன்கம்ஃபர்டபுள் சினாரியோ. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இன்னொரு நல்ல வீடியோ. அண்டில் பாய்.